ஹலோ கைஸ், வெல்கம் கமெண்ட் பேக் வாய்ஸ் ஆஃப் எஸ்னி சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போனால் டேல்ஸ் அப்டேட் கார்டு நெக்ஸ்ட் எபிசோட பார்க்க போகிறோம். இது ஒரு ப்ரீவியஸ் எபிசோட பார்க்காத பற்றி போய் பார்த்துருவாங்க. அப்போ தான் நம்ம போகிற கண்டென்ட் வீடியோ பிடிக்கும். அதோட நம்ம டேல்ஸ் அப்டேட் கார்டில் இன்னும் ஒரு 4 எபிசோடு தான் இருக்குது. அந்த 4 எபிசோடு அப்லோட் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்து என்ன நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்க, பின் பண்ணிங்க. அப்போ தான் நம்மளுக்கு எந்த எபிசோடு மேமா சேனல் ரன் பண்ணு தெரியும். வாங்க, ரொம்ப அழகாக பேசுகிறேன். டேரெக்டாக இன்றைக்கி எபிசோடுக்குள்ளே நம்ம போவோம். இப்போ ஸ்டார்டிங்லேயே அதாவது நம்ம ஹீரோ ஃபைட் சீன் தான் கட்டியிருக்கேன். அந்த ஃபைட் சீன் தான் ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம ஹீரோ அவனை ஃபைட் பண்ணிக்கிறேன். நம்ம ஹீரோ அவனோட தண்டர் ஸ்வாட் எடுத்துக்கிறேன். நம்ம ஹீரோ தண்டர் ஸ்வாட் எடுத்துட்டு மேலே வானத்தை நோக்கி நம்ம ஹீரோ தண்டர் ஸ்வாட்னிட்டு அந்த தண்டர் வானத்தை நோக்கி மேலே கருமையெல்லாம் சொல்லியிருக்கேன். கருமையாக சொல்லிட்டு கீழே பார்த்துக்கிட்டு கீழே இவன் பார்த்துக்கிட்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நீ அட்டாக் பண்ண முடியுமா அப்படிங்கிறோம். இதை பார்த்துட்டு அப்புறம் நீ சொல்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லியிருக்கேன். சரி, இந்த தண்டர் ஸ்வாட்க்கு இவன் எப்படி கொல்ல முடியும் அவனை அப்படின்னு சொல்லியிருக்கும்போது எல்லாரும் பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ அவனை அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து அங்கேயே டாச் பண்ணி போயிடுவான். நம்ம ஹீரோ டாச் பண்ணி போயிட்டு என்ன சரி உன்னோட பவர் இதான், நான் என்னோட பவர் பார்த்து சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவனோட சுப்ரீம் தண்டா அட்டாக்கை பயன்படுத்திக்கிறேன். நம்ம ஹீரோ அப்படி சுப்ரீம் தண்டாவை பயன்படுத்தி அவனை டெஃபீட் பண்ணிடுவா. நம்ம ஹீரோ பேச்சில் மட்டும்தான் அவனுக்கு வீரமா, இந்த சைடில் ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ அப்படி சொன்னோன்னா அவனுக்கு இன்னும் காண்டேறிது. உனக்கு கொல்லாம மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஹீரோக்கு முன்னாடி அவரோட பேரியர் வந்து பாதுகாக்குது. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்து சிரிச்சிருக்கு. உன்னால் ஒன்றும் முடியாது சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பி அவனை மேலே அந்த சுப்ரீம் தண்டரை பயன்படுத்தி இதை பார்த்துருவோன்னே இவன் என்ன இந்த அட்டாக் ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பானா என்ன, இந்த அட்டாக் நல்லா அக்யூரேட்டாக பண்ணுறான் அப்படின்னு சொல்லிக்கும் போது இங்கே அவன் டாச் பண்ணி தான் வந்துருக்கான். டாச் பண்ணலாம் வந்தாலும் என்னதான் இருந்தாலும் சுப்ரீம் தண்டரை அவன் மேலே படுது. இப்படி ஒரு சிலவர் இங்கே பேசிக்கிறேன். இங்கே நம்ம ரெட்ராகலாம் பார்த்துக்கிருக்காங்க. ரெட்ராகன் பார்த்துட்டு அந்த சுப்ரீம் தண்டரை திரும்பி காட்டிக்க நம்ம ஹீரோ அவனோட தரமாக ஃபைட் பண்ணிக்கிறேன். இங்கிட்ட ஒருத்தர் டீ கப்பு என்னமோ ஒயின் ஊற்றிக்கிருக்கா. ஒயின் ஊற்றி அவர் 2 நேரம் இங்கிட்ட பேசிக்கிருக்கா. அதாவது நீலியை பற்றி நீ என்ன நினைக்கிற? அவன் என்ன ரொம்ப பலசாலியாக புத்திசாலியாகவும் இருக்கிறான். அவனை நம்ம பாத்துக்க வேண்டாம் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அவன் இந்த இருக்கிறதுல பவர்ஃபுல்லான ஆளுகளோட ஃபைட் பண்ணிக்கிருக்கான். அதோட நல்ல ஜீனியஸாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இவன் பேசிக்கிருக்க. இங்கிட்ட இவன் இப்படி பேசிக்கிருக்க பார்த்தோன்னா அங்கிட்ட அவனா சரி ஆமாம் நீலியை நம்ம வந்து பார்த்துக்கூடாது. ஏன்னா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள். ஏன்னா அவன் பக்கத்தில் வந்து கூப்பையும் பார்த்ததுக்கு ட்ராகனை, அதாவது ரெட் ட்ராகன், அதுக்கு பார்த்ததுக்கு நம்ம ட்ராகன் பொண்ணு, இவங்க 3 பேர் இருக்காங்க. 3 பேர் இந்த சப்போர்ட்டில் இருக்கும்போது நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அவனை பார்த்துக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருக்கோம். எங்கள் நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ அந்த தண்டர் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ டெஃபிட் ஆகிட்ட தோல்வி ஒழுங்காக ஒத்துக்க. ஏன்னா நீ ரொம்ப ஆணவத்தில் ஆடிக்கிந்த, அதனால தான் உன்னை நான் இப்போதைக்கு தோக்கடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவள் மரத்தை எடுத்து அவன் மேஞ்சிட விட்டுட்டு இங்கே ஒரு சில பொண்ணுங்க அதை பார்த்துட்டு வெக்கப்பட்டு இருக்காங்க. வெக்கப்பட்டுட்டு அதோட நிற்கிறேன். இங்கே நம்ம கொஸ்டின் பண்ணா நீலி அப்படின்னு சொல்லி அப்படியே பேசிக்கிருக்க. அப்படிங்கிற நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ தான் இருக்கான். நீ ஒன்று ஆணவத்தில் ஆடிக்கிந்த, என்ன தான் ஒருத்தவன் வீக்காக இருந்தாலும் அவன் பின்னா இருக்க பலத்தை பார்க்கணும். அவனை பலத்தை பார்த்தா தான் நீ பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எங்கள் நெக்ஸ்ட்டில் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட நீ பேசிக்க இங்கிட்ட வந்து என்ன தோக்கடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி இன்னொரு வந்து இருக்கும். ஆமாம் தோக்கடிச்சிட்டான், இவன் தோக்கடிச்சான், இவன் என்ன மேட்ச்சில் ஜெயிக்கல. அதாவது இவன் மேட்ச்சில் ஜெயிக்கணுமா இன்னும் ஒரு சில பேரில் இவன் போட்டி போடணும். அப்போ போட்டி போட்டால் தான் இவன் ஜெயிச்சது அர்த்தம் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கும்போது இங்கே இல்லைன்னு சொல்லுவோம். இவன் நம்ம நீலியை பார்த்து முறைச்சி வைக்க. இப்படி அடுத்த கிளிப்பு காட்டியிருக்கேன். அடுத்த கிளிப்பு நம்ம ஹீரோ அதாவது இவன் ஜெயிச்சதுக்கு அர்த்தம் இல்லை, இன்னும் இவன் பல பேரோட போட்டி போடணும். போட்டி போட்டால் தான் இவன் ஜெயிச்சதுக்கு அர்த்தமாக முடியும் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிக்க. இதை சொன்னோடனே இங்கே மக்களுக்குலாம் ஆச்சரியமாக இருக்குது. என்ன இப்படி சொல்கிறான்னு நினச்சிக்கிறேன். இங்கே நம்ம ஹீரோவா பார்த்துக்கிருக்கான். நம்ம ஹீரோவை பார்த்துட்டு சரி இவன் இந்த ஏதோ ஒரு இதை வச்சுக்கிட்டு தான் நம்மளோட போட்டி போட்டுக்கிருக்கான், இவனுக்கு நல்லா பாடம் போட்டணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து மனசு நினச்சி சரி நான் ஃபைட்டிங் தயாராக இருக்கும்போது இங்கிட்ட ஒரு நம்ம கோப்பையெல்லாம் பார்த்துருக்காங்க. ஏன் இப்படி பண்ணிக்கிருக்கான் இவங்க, ஒரு ஆளோட தான் ஃபைட் பண்ணுவாங்க, எதுக்கு இத்தனை ஒரு ஃபைட் பண்ணுவாங்க நம்ம கோப்பையில் நினச்சிக்கிருக்கு. இவன் நம்ம ஹீரோ மறைச்சிப்பாங்க, ஏதோ நம்ம ஹீரோவை ஹீரோக்காக அது போல் இருக்குது. நம்ம ஹீரோ போட்டு நம்ம மாஸ்டர் நினச்சிருக்காரு. மாஸ்டர் பண்ணி நெக்ஸ்ட் சீனில் அதாவது இவனை தான் கிடைக்கும். நம்ம ஹீரோ தான் கிடைக்கும். நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே ஃபைட் பண்ண தான் போகணும், ஏன்னா எல்லோரும் இங்கே இருக்காங்க, இப்போதைக்கு நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே தூரத்துலேருந்து ஒருத்தன் பறந்து வந்து நின்றுக்க. சரி நம்மளும் அரையனாக போகணும்னு சொல்லி நம்ம ஹீரோ பறந்து வந்துருக்கேன். உன்னோட ஃபைட் போட எனக்கு விருப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கும்போது இவன் அண்டையோட வரக்குன்னு சொல்லி சரி உன்னோட அவனை கொன்று அப்படின்னு சொல்லி அவன் வாய்ஸில் சொல்லியிருக்கேன். நம்ம நீலியும் ஃபைட் தராக நின்றுக்கு. அவனோட ஐஸ் ட்ராகனோட பேசானா, அதான் ஐஸ் ட்ராகன் இது ஐஸ் ட்ராகன் பார்த்து இது ஐஸ் ட்ராகன் பார்த்தோன்னா எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது. நம்ம ஹீரோ வந்து பார்த்து சரி ஒரு பவர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவனோட ஸ்டாரோட மெர்ஜ் ஆகி நம்ம ஹீரோ வந்து அவனை அட்டாக் பண்ணிக்கிருக்கேன். இவன் பார்த்துருக்கான் என்னடா என்ன இந்த விதமாக போய்க்கிருக்கேன் அப்படின்னு சொல்லி இவன் ஆச்சரியத்தை பார்த்துருக்கேன். நம்ம ஹீரோ அவனோட ஸ்டாரோ மெர்ஜில் ஃபைட் பண்ணிக்கிருக்கான். இப்படி ஸ்டாரோ மெர்ஜில் வந்து பாண்டவர் ஒத்துக்க மாட்டான். பாண்டவர் ஒருத்தர் வந்து ஃபைட் பண்ணுவான். என்ன இது இவன் எத்தனை மிருகத்தை வச்சிருக்கான், பாண்டவர் திடீர்னு மாறிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆச்சரியப்பட்டிருக்கு. ஐஸ் இதை வச்சு நீட் வச்சு அட்டாக் பண்ணிக்கிறேன். நம்ம ஹீரோ ஐஸ் ட்ராகன் தான் துரத்திக்கிறேன். நம்ம ஹீரோ சாடா வச்சு பவர் வச்சுட்டு வேகமாக மூவ் ஆகி போயிட்டே இருக்கேன். இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும்போது அவன் வந்து அதாவது ஒரு டொமைன் மாதிரி ஐஸ் டொமைன் மாதிரி ஒரு வாலை கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டொமைனுக்குள்ளே தான் இப்போ ஃபைட் இருக்குது. ஐஸ் ட்ராகன் வந்து இவனை அட்டாக் பண்ணிடுது. இவனை அட்டாக் பண்ணோடனே அவன் சிரிச்சுக்கிட்டு இவன் சிரிச்சுக்கிட்டு இதோட நீலி கதை முடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐஸ் ட்ராகன் அதுக்கிட்டே ஏன்னா ஐஸ் ட்ராகன் இருக்கிறது இவனோட பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இவனோட பவர் அதிகமாக நம்ம ஹீரோ வந்து நிறைய நீடில்ஸ் வச்சு அட்டாக் பண்ணும்போது ஐசி நீடில்ஸ் அட்டாக் பண்ணும்போது இங்கே யாரும் நீலி அப்படின்னு சொல்லி யாரும் கத்திக்கிருக்கேன்.
இவன் பார்த்துக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா, இவனுக்கு நம்ம ஹீரோ சாகணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. அதனால இவன் அத பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி இவன் சிரிச்சுக்கிட்டு நீடி இருக்கான். நம்ம ஹீரோ வந்து மாட்டிக்கிருக்கான். நம்ம ஹீரோ அந்த நீடி இருக்குள்ளயே மாட்டிக்கிருந்தாலும், நம்ம ஹீரோ வந்து மனசுல நெனச்சிருக்கான். சரி நம்மளோட பவர காட்டணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த நீட உடைச்சிட்டு அதாவது வேற ஒரு டிராகனோட மேட்ச் அதாவது நான் சன் டிராகன் சொல்லுவோம்ல, அந்த டிராகனோட நம்ம ஹீரோ வந்து மேட்ச் ஆகி நிப்பான். நம்ம ஹீரோ அந்த சன் டிராகனோட மேட்ச் ஆகி நின்னுட்டு இத அட்டாக் பண்ணிருக்கு. இது அட்டாக் பண்ணி இதோட சேர்ந்து அட்டாக் பண்ணி இது சேர்ந்து ஐஸ் ஏஜ அட்டாக் பண்றான். இது எப்படி சன் டிராகன் இவன்ட்ட இருக்கும்? இவன் எத்தன மிருகம் தான் என்ன வச்சிருக்கான்? அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டுக்கிருக்கு. இப்படி ஆச்சரியப்படுறதோட எபிசோடா முடியுது. அடுத்து நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் காட்டுறான். நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து அதாவது எல்லாரும் இப்படி பேசியிருக்காங்க. இந்த சன் டிராகன் எப்படி இவனுக்குள்ள இருக்கு? இவன் என்ன எத்தன மிருகம் தான் வச்சிருக்கான்? அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டுக்கிருக்கு. இவன் பார்த்தா ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கான். என்னடா அது சன் டிராகனா இருக்கு அப்படின்னு ஏன்னா ஐஸுக்கு நெருப்புக்கும் பவர் ஈக்குவலா ஈக்குவல் ஆகாது. இப்படி அவன் ஐஸ் இருக்கான். நம்ம ஹீரோ அதெல்லாம் சும்மா தடுத்துக்கின்னு இருக்கான். தடுத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரே ஒரு பஞ்ச் வைக்கிறான். அது ஒரு பஞ்சோட அவன் நாக் அவுட் ஆகிட்டு போயிடறான். அவன் நாக் அவுட் ஆகி நிற்கிறான். சரி நான் தோல்வி ஒத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிருக்கும்போது சரி நீ ஏன் உட்காந்து நம்ம ஹீரோக்கு வந்து நம்ம அதாவது இன்னர் டேமேஜ் இருக்கும். உள் டேமேஜ் ஏற்பட்டிருக்கும். உள் டேமேஜ் ஏற்பட்டு நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் வழியில் இருக்கேன். இப்படி வந்து சரி மேட்ச் ஓவர்னு சொல்லியிருக்கும்போது அடுத்த நெக்ஸ்ட் மேட்ச் ஒரு மேட்ச் இருக்குது. அவனோட ஜெயிச்சாதான் போட்டியில் ஜெயிச்சதா அர்த்தம். ஏன் மாஸ்டர் போதும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இல்லை அவன் இன்னும் அவனை கொல்லாம விட மாட்டேனா எப்படி அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன இவன் சொல்கிற என்ன எத்தனை ஃபைட் தான் வச்சுருப்ப நீ என்ன இதுவா நீனா எப்படி சொல்லிக்கும் போது நீ என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறியா உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இவன் வந்து அவனோட பவரை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிருக்க இவனோட பவர் வந்து ரிலீஸ் பண்ணி ஏன்னா இவன் கிளான் கொஞ்சம் பெரிய கிளானால இவன் ஒன்றும் பேச முடியாமல் நம்ம ரெட்ராக இருந்துட்டான். சரி நம்ம ஹீரோ பால் ரெக்கவரி பிள்ளை எடுத்துக்கிட்டு சாப்பிட்டு நம்ம ஹீரோ வந்து திரும்பி அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட சீவர்டுக்குள்ள அதாவது அவனுக்கு ரெக்கவரி உள்ள இல்லை இன்னர் டேமேஜ் ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கான் அந்த அந்த ஸ்க்ரோல் ரெக்கவர் பண்ணிட்டு இவன் வந்து அட்டாக் பண்ணியிருக்கான் அவனை கொண்டுற அப்படின்னு சொல்லிக்கும்போது திரும்பி எல்லாரையும் வர அவனை ப்ரெஷர் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். இவங்க அவனோட மாதிரி அவனை எல்லாரையும் ப்ரெஷர் பண்ணி அவனையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிருக்க இப்படி எல்லாரையும் மாற்றி மாற்றி இவன் கண்ட்ரோல் பண்ணிக்கிருக்க என்னதான் இருந்தாலும் நம்ம நீதி அவனை கொல்லணும்னு ஒரு முடிவில் தான் இருக்கோம். பட் அதை நம்ம ஹீரோ முறையை எப்படி அடிப்பான இனிமேல் எபிசோடில் பார்ப்போம். அதை நம்ம ஹீரோ வந்து இவன்ட்ட தேவையில்லாமல் நீதி வந்து பிரச்சனை எடுத்துக்கிறான். ஏன்னா நீதியே இவன் பிரச்சனை பண்ணிக்கிறான். நீதிக்கிட்ட நிறைய பேர் சப்போர்ட் இருக்கா தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிறான். அவனை போட்டி போட அப்படின்னு சொல்லி சரி அப்படி சொல்லிட்டு இங்கே எல்லாரும் இது பண்ணியிருக்கேன். நம்ம ஹீரோ வந்து திரும்பி போட்டி போடுறக்காண்டி இருக்கான். என்ன நீ போட்டி போடாமல் போய்க்கிறியா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுருக்கேன். இப்படி போட்டி போட்டு ஒரு அவன் கேட்டுக்கிருக்க இப்படி நம்ம ஹீரோ வந்து திரும்பி அவனோட சன்ட்ராகனோட மேட்ச் ஆகி திரும்பி அவனோட ஃபைட் பண்ணியிருக்கான். அந்த ஃபைட் சீன் தான் நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. ஹீரோ அவனோட சன்ட்ராகனோட மேட்ச் ஆகிட்டு அவனை வந்து வர்ணாவனா இருக்கும். அவன் வந்து அவனோட மார்ஷியல் பீட்டுக்கு இன்னும் மாறாமல் சும்மா தான் நார்மலாக ஃபைட் பண்ணியிருக்கான். திருப்பி பார்த்தா மார்ஷியல் பீட்டுக்கே மாறான். அது என்னமோ ஒரு மிருகம் மாதிரி இருக்குது. அந்த மிருகத்தோட வந்து ஃபைட் பண்ணி இப்போ 2 பேரும் அவரோட மார்ஷியல் பீட்டில் மாறிட்டு ஃபைட் பண்ணியிருக்கு. நம்ம ஹீரோ வந்து அவனோட அதாவது அந்த சன் பவரை தான் ஆக்டிவேட் பண்ணான். அதாவது நெருப்பு ட்ராகன்னு சொல்லுவாங்க. நெருப்பு ட்ராகன் வந்து பயன்படுத்தி அவன் அட்டாக் பண்ணான். இவன் வந்து அவனோட இன்னொரு கிளாத் பவரை வச்சு அட்டாக் பண்ணியிருக்கான். இப்படி 2 பேரும் மாற்றுக்கட்டால் நான் பஞ்சிக்கு அவன் பண்ணியிருக்கேன். நம்ம ஹீரோ வந்து இதை தடுத்துக்கு தான் இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோ என்ன இவனுக்கு ஒன்றுமே ஆகலையா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அவனோட பவரை திரும்பி ரெக்கவர் பண்ணி இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இவன் வந்து கொஞ்சம் காண்டில் பார்த்துக்கிருக்கான். ஏன்னா இவன் வந்து என்னதான் அட்டாக் பண்ணான் இவன் ரெக்கவர் ஆகிட்டே இருக்கான் சீக்கிரம் அப்படின்னு பார்த்துக்கும்போது இங்கே நம்ம ஹீரோ மேலே மரத்துக்கு நின்றுட்டு அப்படியே கீழே இறங்கியிருக்கான். இங்கே நம்ம மாஸ்டர்லாம் இருக்கான். ஏன் அவனோட மோதலுக்கு அவன்கிட்ட இருக்க சன்னல் ஆக்டிங் ட்ராகனு அதை வச்சுக்கிட்டு யாரை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சூப்பர் நெய்லி இருக்கும். இங்கே நெய்லி வந்து நான் பார்த்துருக்கேன். சரி இவனோட இன்னொரு நம்மளோட பவர்ஃபுல்லான அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவனோட ப்ரீத்திங் அட்டாக்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரீத்திங் அட்டாக் இவன் பயன்படுத்திக்கிட்டு நம்ம ஹீரோ அதுக்கேற்ற மாதிரி பவர் ஈக்குவலாக பயன்படுத்துகிறார். 2 பேரும் ஈக்குவலாக பயன்படுத்தும் போது நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் பின்தங்கிறார். நம்ம ஹீரோ வந்து பின்தங்கினாலும் நம்ம திரும்பி ஒரு ப்ரீத்திங் அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து அதை டாஜ் பண்ணல. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து டாஜ் பண்ணுறதுக்கு அந்த நேரத்தில் சைன் கிடைக்கல. நம்ம ஹீரோ வந்து அந்த அட்டாக்கை வாங்கிடுவோம். அந்த அட்டாக் வந்து நம்ம ஹீரோ வந்து வாயிலேருந்து பிளட் வாமிட்லாம் வரும். அதான் நம்ம ஹீரோட அந்த ரெக்கார்டையில் அதாவது கொஞ்சம் கிழிச்சிருக்கோம். அதை கிழிச்சோடனே சரி இந்த பவரை பயன்படுத்துன்னு சொல்லி அட்டாக் பண்ணியிருக்கோம். நம்ம மற்றவங்களாம் பார்த்துட்டு ஆச்சரியத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு நினைக்கணும். நம்ம நீலி வந்து கண்ணை மட்டும் அப்படியே கண்ணை மட்டும் நம்ம ஹீரோ வந்து பழைய நினைவுலாம் வந்து நம்ம ஹீரோ வந்து போன ஜென்மத்தில் வந்து நம்ம ஹீரோ வந்து நம்ம லிங்கரை வந்து தொலைச்சிருப்பான். அந்த லிங்கரை வந்து ஒருத்தன் வந்து கட்டத்திருப்பான். ஒன்றால் அவனை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்லியிருப்பான். நம்ம லிங்கர் வந்து நீலி அப்படின்னு சொல்லி கத்திட்டு அதோட போகிறதோடு இருக்கும். எப்படியும் போனால் நம்ம ஹீரோக்கு அந்த ஆச்சரியம் அந்த ஆச்சரியத்தோடு நமக்கு வந்து எந்திரிக்க அதோட எபிசோடு முடியுது. இந்த எபிசோடு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கணும் கமெண்ட் பண்ணிடுங்க. அதோட நம்ம சொன்ன மாதிரி என்ன அடுத்த அனிமே கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சேனலில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு புரியும். ஏன்னா நம்ம அப்போ தான் வீடியோ அடுத்தது கண்டினியூ பண்ண முடியும். அது நல்ல அனிமே சந்திப்போம். அது பை காய்.